யுபிஎஸ்சி, சிஎஸ்சி 2026 பிரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ, அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சார் பண்ண? நேத்துலருந்து நெறைய ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ். அடுத்து நான் என்ன பண்ணணும்? இப்ப நான் ஸ்டூடண்ட்ஸ 2ஆ பிரிச்சுடுறேன். ஒரு செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே மெயின்ஸ் எழுதியிருப்பாங்க. இல்லாட்டி அவங்க ஏற்கனவே ஆப்ஷனல், ஜிஎஸ்லாம் நல்லா படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ, அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஸ்ட்ரெய்ட்டா டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு வாரம் டெஸ்ட் எழுதுங்க. வாரம் ஒரு ஆப்ஷனல் டெஸ்ட், வாரம் ஒரு ஜிஎஸ் டெஸ்ட், வாரம் எஸ்ஏ டெஸ்ட்ன்னு வாரத்துக்கு 3 டெஸ்ட்டாவது எழுதிக்கிட்டு போங்க. டெஸ்ட் தான் ஒரே வே டூ ப்ரொசீட். இப்ப இன்னொரு மேஜர் செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க என்னன்னா பயந்து போயிருக்காங்க. என்ன சொல்றீங்க? பிரிலிம்ஸ் பாஸ் பண்ண சந்தோஷப்படணும் இல்லையா? சந்தோஷம் தான் படணும். ஆனா அவங்களுக்கு பயம் ஜாஸ்தியா இருக்கு. சார் இன்னும் ஒரு 65 நாள் கிட்ட தான் இருக்கு. நான் மெயின்ஸ் பிரிப்பரேஷனே இதுவரைக்கும் பண்ணல. பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண? இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் 65 நாள் தான் இருக்கு. நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் மெயின்ஸ் பிரிப்பரேஷன்லாம் பண்ணிற முடியாது. அப்ப நம்ம ஒரு பிராக்டிகல் மெயின்ஸ் பிரிப்பரேஷன் தான் நம்ம பண்ணணும். அந்த பிராக்டிகலா நீங்க ஒழுங்கா பண்ணாலே கண்டிப்பா நம்ம மெயின்ஸ்ல நல்ல மார்க் வாங்க முடியும். அது என்ன சார் பிராக்டிகல்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஷனல் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஆப்ஷனல்ல தான் பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்ல வரும். நீங்க ஜிஎஸ் 1, 2, 3, 4லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அ ஓரளவுக்கு நீங்க பேப்பர கம்ப்ளீட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் மார்க் குடுத்துடுறாங்க. ஆனா ஆப்ஷனல்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, டாப்பர்ஸ் வந்துட்டு ஒரு 320, 330 வாங்குறாங்க. நீங்க அதேமாரி பாட்டம் மோஸ்ட் ஆப்ஷனல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, 150, 160 அந்த அளவுக்குலாம் கூட போகுது. ஸோ இவ்ளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் வேரியேஷன் ஆப்ஷனல்ல தான் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு உங்க ஆப்ஷனல் ஃபேக்கல்டிய மீட் பண்ணி கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிடுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, "எனக்கு எதுவும் தெரியாது. இருக்கிறனால நான் என்ன பண்றது?" ஏன்னா ஒரு ஆப்ஷனலும் ஒரு மாரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷனல் ஃபர்ஸ்ட்டு போய் ஃபேக்கல்டிய பார்த்து உங்க சிட்யூவேஷன எக்ஸ்ப்ளைன் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்களோ அத பண்ணுங்க. நம்ம ஜிஎஸ் 1, 2, 3, 4க்கு வருவோம். இந்த எத்திக்ஸ் இருக்கு இல்லையா? ஜிஎஸ் 4 இருக்கு இல்லையா? 2013லருந்து 2025 வரைக்கும் வந்திருக்கிற மெயின்ஸ் எத்திக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு நீங்க ஒரு ஆன்சர்ஸ் ரெடி பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸ் மெட்டீரியல பேஸ் பண்ணி, நீங்க அந்த எத்திக்ஸ்க்கு ஒரு மாடல் ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அத நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அந்த கேஸ் ஸ்டடீஸ்க்கு நல்லா பழகுங்க. நீங்க எத்திக்ஸ மேனேஜ் பண்ணிட முடியும். இந்த ஜிஎஸ் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா, ரொம்ப வால்யூம்லெஸ்ஸா இருக்கிற மாரி இருக்கும். லைன் பை லைன் நம்ம உட்காந்து படிக்கிறதுலாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ என்ன பண்ணுங்க, ஒரு 3 அகாடமி எக்ஸ், ஒய், இசட்ன்னு 3 உங்க சாய்ஸுங்க. அவங்கள அப்ரோச் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு 3 அகாடமி போய், அவங்களுடைய மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ நீங்க கொஞ்சம் வாங்குங்க. அவங்க சொல்யூஷன்ஸும் குடுத்துருப்பாங்களே, ஆன்ஸர் கீயும் குடுத்துருப்பாங்களே, அப்ப நெறைய இன்டர்நெட் ரிசோர்ஸஸும் இருக்கு. நெறைய அகாடமிஸும் சப்போர்ட் பண்றாங்க. அந்த மாரி ஒரு 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ நீங்க சூஸ் பண்ணி, கொஸ்டின் பேப்பர், சொல்யூஷன்ஸ் அத நீங்க வாங்கிக்கோங்க. ஒரு அகாடமியும் குறைஞ்சது ஒரு 20 டெஸ்ட்டாவது வைப்பாங்க. 3 அகாடமினா கிட்டத்தட்ட 60 டெஸ்ட்டு. ஒரு டெஸ்ட்டுக்கு 20 கொஸ்டின்னா கூட உங்களுக்கு 1200 கொஸ்டின் கிடைச்சிரும். இந்த 1200 கொஸ்டின்ங்கிறது 1200 டாபிக். இந்த டாபிக்ஸ்க்கு அவங்க குடுத்திருக்கிற சொல்யூஷன்ஸ்லேருந்தே லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணி அதே டெஸ்ட்டே கூட நீங்க திருப்பி எழுதி பாருங்க டைமர் வச்சு. இது உங்க ஸ்பீடையும் இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு 1200 டாபிக்ஸ்க்கு நீங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க. அண்ட் அந்த நாலேட்ஜ வச்சே நீங்க யுபிஎஸ்சி ஆக்சுவல் எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் மேனேஜ் பண்ணலாம். நீங்க ஜிஎஸ்ல எவ்ளோ எக்ஸ்ட்ரார்டினரி எஃபோர்ட் போட்டாலும் உங்க மார்க் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஏறப் போறதில்ல. ஆனா ஆப்ஷனல் அப்படி கிடையாது. நீங்க நல்லா எஃபோர்ட் போட்டா உங்க ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஆப்ஷனலுக்கு வேற அப்ரோச், ஜிஎஸ்க்கு நான் சொன்ன அப்ரோச்ச நீங்க கன்சிடர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆப்ஷனல்ல கிடைச்ச நாலேட்ஜ், ஜிஎஸ்ல கிடைச்ச நாலேட்ஜ் இதெல்லாம் ஒண்ணு சேர்த்து நீங்க எஸ்ஏல யூஸ் பண்ணுங்க. வாரம் எஸ்ஏ பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதன் மூலியமா நீங்க இந்த கிடைக்க போற அடுத்த ஒரு 60, 65 நாட்கள்ல நீங்க ஒரு நல்ல பிராக்டிகல் மெயின்ஸ் அட்டெம்ப்ட்ட நீங்க குடுக்கலாம். அதன் மூலியமா நம்மளுக்கு இன்டர்வியூ கால், ரேங்க் கூட வரும். ஸோ நம்மளுக்கு இதுவரைக்கும் மிஸ் பண்ணிட்டோமே! இதுவரைக்கும் நம்ம படிக்கலையே! இந்த நாள்ல படிச்சிட முடியுமான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா படிக்க முடியும். இந்த மாரி நெறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் பார்த்துருக்கேன். அவங்க இந்த லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்ல உட்காந்து படிச்சு இந்த எக்ஸாம நல்லாவே கிளியர் பண்ணி ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸா இருக்காங்க. ஸோ பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. ஸோ பிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க என்ன சந்திக்கணும்னா,
இங்க குடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மீட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாரி சப்போர்ட்னாலும் நான் பண்றேன். நீங்க எழுதுற ஆன்சர்ஸ்க்கு ஏதாவது ஃபீட்பேக் வேணும், என்கிட்ட வந்து நீங்க ஃபீட்பேக் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, வாங்க நான் எவாலுவேட் பண்ணி ஃபீட்பேக்கும் தரேன். ஸோ திருப்பியும் சொல்றேன், பயப்படாதீங்க. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. பிராக்டிகலா இருங்க, ரேஷனலா இருங்க. கண்டிப்பா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.